நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளுக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். தினமும் கோயிலு பூஜைன்னு இருந்தவளை கடவுளுக்கு பிடிக்காம போச்சுன்னா அதுக்கு நாம என்ன செய்யறது? தெய்வத்துக்கு வேணாம்னாலும் மகாராணி எனக்கு வேணும் மாமி. நீதான் அவளோட பைத்தியத்தை தெளிய வைக்கணும். என்னால எப்படி மகாராணியோட பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும்? நீ நினைச்சா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறுமனே நினைச்சா பத்தாது, அதுக்கு நீ மெனக்கிடணும். எப்படி மெனக்கட்டணும் நீங்க சொன்னா போதும், அதே மாதிரி நான் மெனக்கட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்க. 3 நாள் தொடர்ந்து கோவில்ல அவளை கூட்டிட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு பைத்தியம் தானே, பாலாபிஷேகம் சொன்னா அவங்க அதை கேட்டு அனுசரிப்பாங்களா? இங்க வா, அவ அனுசரிக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். பாலாபிஷேகம் பண்றதா நீ வேண்டி இருக்கிறதா சொல்லு. உனக்கு நேர்த்திகடன் செஞ்சு பழக்கம் இல்லாதனால உனக்காக நீ அவளை பாலாபிஷேகம் செய்ய வைக்கணும். நல்ல யோசனை. ஆனா நான் சொன்ன மகாராணி கேட்பாங்களா? காலை பிடிச்சு கெஞ்சியாவது இதுக்கு அவளை நீ சம்மதிக்க வைக்கணும். அழுது புரண்டாவது நான் கேக்குறேன். எது எப்படியோ என் மல்லிகா மகாராணியோட பைத்தியம் தெளிஞ்சா போதும். இந்த பாலாபிஷேகத்தை நாளையில இருந்து தொடங்கிடு. தொடங்குறேன். இத பாரு, மல்லிகா தொடர்ந்து 3 நாள் பாலாபிஷேகம் செஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவ உனக்கு தான். போய் நீங்க திரும்பவும் என்கிட்ட போய் சொல்றீங்க? இல்ல, உண்மையதான் சொல்றேன். நீங்க வாழ்நாள் பூரா 2 பேரும் பிரியவே போறதில்ல. சத்தியமாவா? ஓ மேல சத்தியம். ஐயோ மாமி, உனக்கு எவ்வளோ? உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மகாராஜா. மல்லிகா இப்பவும் தவறாம கோயிலுக்கு வரல? இன்னைக்கும் வந்திருந்தாங்க. ஏதாவது பிரச்சனையா? அவளுக்கு தெரியாம அவளை கொஞ்சம் நீங்க கண்காணிக்கணும்னு சொல்ல வரோம். அது எதுக்காக அப்படி சொல்றீங்க? மகாராணிக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் சின்னது கிடையாது, பெரிய பிரச்சனை தான். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. புத்தி சுவாதீனம் இல்லாததுக்கான அறிகுறி எல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே அவ கோயிலுக்கு வரும்போது கோயில்ல செய்யக்கூடாத சில விஷயங்களை அவ செஞ்சாலும் செய்வா. இதுவரைக்கும் அவங்க அந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அது எங்களுக்கும் தெரியும். இனிமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிச்சயம் கவனமா இருக்கிற மகாராஜா. கோயில்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதனால தேச மக்களுக்கு தானே ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும். அதனாலதான் சொல்றோம், நீங்க போயிட்டு வாங்க சுவாமி. சரிங்க மகாராஜா. இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. மல்லிகா மகாராணி கோவிலுக்குள்ள சுதந்திரமா வர்றதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, புத்தி சுவாதீனம் இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா இங்க வர்ற மக்களுக்கெல்லாம் அவ பைத்தியன்றத முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஏன்னா மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நம்ம தானே பொறுப்பு. அதனால அது நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். மகாராணி தானேன்னு எந்த சுதந்திரமும் கொடுக்காதீங்க. பைத்தியம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? இல்லையா மாமா? ஆமா, பார்த்திபனி வா. சரி. தேவி, ராதா, ஏ ராதா. என்ன? சீக்கிரம் இங்க வாடா. இதோ வரேன். எது கூப்பிட்டீங்க? இப்போ மல்லிகா குளிச்சு முடிச்சிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவா. நானும் கூட போகணுமா? அது இல்லடா. அப்புறம் டேய், இத பாரு, இதுல இருக்கிறது பசும்பால். இத மல்லிகா கிட்ட கொண்டு போய் கொடுத்து உனக்காக தேவிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லணும். எதுக்காக அப்படி செய்யணும் மாமி? நான் தான் சொன்னேன்லடா, 3 நாள் தொடர்ந்து பாலாபிஷேகம் பண்ணா பைத்தியம் தெளிஞ்சிடுன்னு. ஓ, அதுக்காகவா? நான் மறந்துட்டேன். ஐயோ ஐயோ. ஆனா மல்லிகா கிட்ட நீ இப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? உன் ஜாதக தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காகன்னு சொல்லணும். இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உனக்கு நேரம் சரியில்லை, செத்து போயிடுவேன்னு சொல்லு. ஐயோ மாமி, நான் செத்து போயிடுவேனா? நீ சாக மாட்டடா அப்படின்னு மல்லிகா கிட்ட போய் சொல்லு. ஓ, அதுக்காகவா? அதுக்கு தான் கொண்டு போ. நில்லு நில்லு நில்லு.
மல்லிகா கிட்ட நீ முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த பசும்பால மேல் சாந்தி கிட்ட குடுக்கற வரைக்கும் திறந்து பார்க்க கூடாதுன்னு. எதுக்கு மாமி நீங்க அப்படி சொல்றீங்க? நீ அந்த மாதிரி சொன்னா போதும். யாரு சொன்னாங்கன்னு கேட்டா ஜோசியர் சொன்னார்னு சொல்லிடு. சரி மாமி, நான் எப்படி அபிஷேகம் பண்றேன்னு பாருங்க. அப்படி சொல்றதுதான் நமக்கும் நல்லது. ராதாகிருஷ்ணனுக்காக அபிஷேகம் பண்ண போறதா வழியில யாரையாவது பார்த்து சொல்லிட்டா இவளா நடத்துறது மாதிரி மேல் சாந்தி நினைச்சுக்கட்டும். அப்பத்தானே இவளை எல்லாரும் பைத்தியன்னு நினைப்பாங்க. அம்மா நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, மல்லிகா மகாராணி நாராயணா. என்னங்க? என்ன இது? நானே கறந்துட்டு வந்த பசும்பால். எனக்கு எதுக்கு இது? உங்களுக்கு இல்ல, வேற யாருக்கு? இத யாருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? இந்த பாலை நான் சொல்ற ஆளுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். நீ சொல்றதெல்லாம் எதுவும் என்னால செய்ய முடியாது. இங்க பாரு, மரியாதையா எனக்கு வழி விடுப்போ. நான் கோயிலுக்கு போக நேரம் ஆச்சு. அப்படி சொல்லாதீங்க மகாராணி. கோயிலுக்காக தான் நான் இந்த பாலை கொண்டு வந்தேன். மகாராணி, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. தேவி மகமாய்க்கு பசும்பாலால அபிஷேகம் பண்ணணும்னு என்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அப்படின்னா நீயே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிக்கோ. நான் நேரடியா பாலை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என் மேல நம்பிக்கையும் பாசமும் இருக்கிற ஒரு ஆளு தான் கொண்டு போய் அபிஷேகம் செய்யணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு மகாராணி. உங்களை விட வேற நல்லவங்க இங்க யாரு இருக்கா? யாரு? அந்த மாமியா, ஒரே விஷம். அப்புறம் யாரு? அந்த ரேணுவா, திமிரு பிடிச்சவ. என் மேல அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான் மகாராணி. மகாராணி, உங்க கையால என்னோட வேண்டுதலை நடத்தி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வர மார்கழி மாசம் 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய கண்டம் இருக்கு மகாராணி. செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, அந்த பாலை கொடு. நான் உனக்கு உதவி பண்ணாததுனால நீ ஒண்ணும் செத்து போக வேண்டாம். கொடு. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். இந்த பாலை அபிஷேகத்துக்கு மேல் சாந்திக்கு கொடுக்கற வர இதை திறந்து பார்க்கவும் கூடாது, யாருக்கிட்டையும் நீங்க பேசவும் கூடாது. அப்படின்னு யார் சொன்னது? அது சொன்னது என்ன? அது திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னவங்கள பேர் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த மகாராணி. அத சொல்றதுனால என்ன பிரச்சனை இருக்காது இல்லையா? அந்த ஜோசியர் தான் இத சொன்னாரு. அப்படி திறந்து பார்த்தா அபிஷேகத்துக்கு பலன் கிடைக்காதுன்னாரு. ஊமை மாதிரி இந்த பாலை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு நடந்து போறத நினைச்சா எனக்கே கவலையா இருக்கு. என்னோட கெட்ட நேரம் மாறுறதுக்காக தான். உதவி பண்ணுங்க மகாராணி. மாமி, மேல்சாந்தி சுவாமி, அவங்க வராங்க. யாரு வராங்க? அதான் மல்லிகா மகாராணி. வரட்டும். வரட்டுமா? அவங்க என்ன முதல் முறையாவா கோவிலுக்கு வராங்க என்ன? அப்போ மகாராஜாவும் பெரியவரும் சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்ல, மறக்கல. அவங்க மல்லிகா மகாராணிய பத்தி என்கிட்ட சொன்னதுனால அத சுத்தமா மறக்கல. நீங்க எதுக்காக அப்படி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்படி ஒரு கேள்விய என்கிட்ட சும்மாதானே கேட்டீங்க. சின்ன மகாராஜாவுக்கும் மத்தவங்களுக்கும் மல்லிகா மகாராணிய பிடிக்காதுங்கிறது என்னவோ உண்மைதான். அப்படி பிடிக்காம போனதால கடவுளுக்கே அடுக்காத பல விஷயங்கள் அவங்க மகாராணிக்கு எதிராக செஞ்சாங்கிறதும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க இப்ப பைத்தியம்னு சொல்றதும் அவங்க முன்ன சொன்ன அநியாயம் மாதிரி தான் எடுத்துக்கிறேன். நீங்க அதை விடுங்க சுவாமி. ஒருவேளை அவங்க சொன்னதுல உண்மை இருந்துச்சுன்னா நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அப்படி புத்தி சரியில்லாத மாதிரி மகாராணி நடந்துக்கிட்டா அந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க சிரமப்பட வேண்டியது இல்லையே.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். அக்கா, இந்தாங்க இந்த தேங்காய கணபதி பகவானுக்கு உடைச்சிட்டு கோயிலுக்குள்ள போங்க. உங்களோட எதிரிகள் எல்லாரும் பல விதங்கள்ல உங்களுக்கு ஆபத்தை உருவாக்குறாங்க. விநாயக பெருமான நீங்க முதல்ல வணங்குனீங்கன்னா அந்த ஆபத்தெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க செய்ய வேண்டிய நேர்த்தி கடனும் இதுதான். உங்களுக்கு என்னாச்சு? உங்களால பேச முடியாதா? என்ன மகாராணி, நீங்க தனியா வந்திருக்கீங்க? எப்போ ஒரு பையன் கூட வருவானே, அவன் இன்னைக்கு வரலையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே மகாராணி. பகவானே, நான் கேள்விப்பட்டதுல உண்மைதான் போல இருக்க. பைத்தியம் முத்திடுச்சு, அதான் ஊமை மாதிரி. சுவாமி, அபிஷேகத்துக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். சரிங்க மகாராணி. அம்மா, ஐயோ அம்மாடி ரேணுகா, என்னன்னு சொல்றது? என்னாச்சுமா? ஐயோ, என்னன்னு சொல்லுமா. மல்லிகாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு பைத்தியமா? அது இல்லடி, இனிமே மல்லிகாவை பார்த்து எல்லாரும் பைத்தியம்னு சொல்லுவாங்களேன்னு நினைச்சப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. முதல்ல எல்லாரும் அவளை அந்த மாதிரி கூப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் இப்படி சிரிங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? கூப்பிடுவாங்கம்மா. இன்னையில இருந்து மல்லிகாவை கோயில எல்லாரும் பைத்தியம்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள இந்த தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ முழு பைத்தியம் ஆயிடுவா. கோயில இருக்கிறவங்க அப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ திறந்து பார்க்காம பயபக்தி மரியாதையோட கோயிலுக்கு கொண்டு போயிருக்கிறது என்ன? பாலுக்கு பதிலா பச்சை தண்ணி இல்ல? பைத்தியத்தை தவிர பாலுக்கு பதிலா பச்சை தண்ணியை யாராவது அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்களா? அதுவும் இல்லாம மல்லிகா மாதிரி ஒரு சிறந்த பக்த அந்த மரமண்ட ராதாகிருஷ்ணனை வச்சு இப்படி ஒரு காரியத்தை நடத்திட்டு. மாமி, மாமி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்காக? மல்லிகா அபிஷேகத்துக்கான பாலை கொண்டு போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னடா நடந்துச்சு? பால் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாளா? என்னோட வேண்டுதல நான் தான் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அதனால அவகிட்ட நீ பாலை கொடுக்கலையா? கொடுக்காம இருப்பேனா? நீங்க தான் சொன்னீங்கல்ல, மல்லிகாவே அபிஷேகத்துக்கான பாலை கொண்டு போனதான் பைத்தியம் குணமாகும்னு. அதுக்காகத்தானே நான் அப்படி சொன்னேன். மாமி, எனக்கு ஒரு சந்தேகம். 3 நாள் தொடர்ந்து பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா மல்லிகா மகாராணியோட பைத்தியம் குணமாயிடும்ல? நிச்சயமா, கண்டிப்பா குணமாகும். அதுக்கப்புறம் மல்லிகா உனக்கு யாரா இருப்பா? கட்டிக்க போற பொண்டாட்டி. உன்னே சொல்லணும்னா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. சீப்போ, நீயும் போ. ஐயோ, மகாராணி, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? பால் அபிஷேகத்துக்கு எல்லாரும் பால் தானே எடுத்துட்டு வருவாங்க. ஆமா, நானும் இதுல பால் தானே கொண்டு வந்தேன். உங்களுக்கு பாலுக்கும் தண்ணிக்கும் வித்தியாசத்தை நான் சொல்லி தரணுமா என்ன? என்னாச்சு மேல்சாந்தி சுவாமி? காரியஸ்தரே, இதோ நீங்களே பாருங்க. மகாராணி அபிஷேகத்துக்காக கொண்டு வந்தது. இது பச்சை தண்ணியாச்சே. இல்ல, நான் பச்சை தண்ணி ஒண்ணு கொண்டு வரல. அப்போ நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல விவாதிக்க என்ன இருக்கு? நீங்களே கொண்டு வந்து பாருங்க.
இந்தாங்க மகாராணி, நீங்களே பாருங்க. நல்லா பாத்தீங்களா? இது பாலா வெறும் தண்ணியா? தண்ணிதான். ஆனா நான் கொண்டு வந்தது பால் தானே. பால் கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்க. இல்ல, இதத்தான் புத்தி சுவாதனம் இல்லைன்னு சொல்றேன். இல்ல, எனக்கு புத்தி சுவாதீனம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். வேண்டாம், நீங்க சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த பால், இது பால் இல்ல, பச்சை தண்ணி. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மல்லிகா மகாராணி, என்ன மகாராணி ஏன் அலறீங்க? எனக்காக பாலாபிஷேகம் பண்ண சொன்னதுக்கு அலறீங்களா மகாராணி? நீ என்ன பாலை என்கிட்ட கொடுத்த? தண்ணி தானே கொடுத்த? எல்லாரும் என்ன பைத்தியமா நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டே நீ துரோகி. எப்படியாவது பைத்தியம் சரியாகணும்னு நான் தான் உதவி பண்ணேன். இப்போ நான் குற்றவாளி ஆயிட்டேன். பச்சை தண்ணியை யாராவது அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்களா என்ன? பைத்தியம் குணமாகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, குணமாகும். யாரு, தேவியா? ஓ மாமியா, நீங்க கேட்டீங்களா மகாராணி என்ன சொன்னாங்கன்னு? அபிஷேகத்துக்கு நீங்க கொடுத்தது பால் இல்லையா, பச்சை தண்ணியா? டேய், பைத்தியம்னா என்ன? புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க தானே. அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிறத இல்லைன்னுவாங்க, இல்லாதத இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத. பாலபிஷேகத்தால உனக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. என்ன பலன் கிடைச்சிருக்கு? என்ன பார்த்துட்டு அவங்க திட்டிட்டு போறாங்க. இல்லடா, எரியிற விளக்கு அணையும் போதுதான் பிரகாசமா எரியும். அது மாதிரிதான் பைத்தியமும் அதிகமாகிதான் குறையும். அதனாலதான் மல்லிகாவுக்கு பைத்தியம் முத்திடுச்சு. அப்படின்னா இனிமே குறையுமா? ஆமா, படிப்படியா பைத்தியம் குறைஞ்சு உனக்கு பழைய மல்லிகாவா கிடைப்பா. அதிர்ஷ்டக்காரன். உண்மையிலேயே நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு நான் நம்பவே இல்லை. மல்லிகா மகாராணிக்கு புத்தி சுவாதீனம் இல்லைங்கிறது. நாங்க பொய் சொல்றோம் நீங்க நினைச்சிட்டீங்க இல்ல? அப்படி சொல்றதால அது எங்களுக்கும் தானே அவமானமா இருக்கும். மல்லிகா யாரு? பார்த்திவனுடைய மனைவி. அவ அந்த விஷயத்தை மறந்து நடந்துக்கிட்டாலும் இவன் அப்படி இருக்க முடியுமா? அதனால மல்லிகா தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியாது சுவாமி, மல்லிகாவை நான் இல்ல வேற யார் கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவ கூட வாழ முடியாது. இனி அவங்க குணமாறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. பைத்தியமும் ரொம்ப முத்தி போச்சு. இல்லன்னா பாலுக்கு பதிலா பச்சை தண்ணி அபிஷேகத்துக்கு கொண்டு வருவாங்களா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மல்லிகாவுக்கு சிகிச்சை பண்ணாமே இருக்க முடியாது. சிகிச்சை பண்ணிதான் ஆகணும். அதுவும் ஒரு சிறந்த வைத்தியரை வச்சுதான் சிகிச்சை பண்ணணும். அப்படி சிகிச்சை பண்ணணும்னா அவளை சங்கிலியால கட்டணும்ல? கட்டணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். மாமா, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நேரம் சரியில்லைன்னு மனசை தேத்திக்கோங்க மகாராஜா. பார்த்திபா, மல்லிகாவுக்கு நோய் குணமாகணும்னா அவளை சங்கிலியால கட்டித்தான் ஆகணும். அப்பதான் அவளுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் இல்லையா? அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல மாமா. அழாத அழாத, அத நீங்களே பண்ணிடுங்க மாமா. உன்னால முடியலனா அதை நான் தானே செஞ்சாகணும். முதல்ல நல்ல ஒரு வைத்தியரை நாம ஏற்பாடு பண்ணி ஆகணும். கவலைப்படாத, வா போலாம்.